வாழ்க வளம்! வாழ்க வையகம்! வாழ்க வையகம்! வாழ்க வளமுடன்! குருவே துணை! குருவின் திருவடி போற்றி! திருவடி சரணம்! அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம், நல்வாழ்த்துக்கள். அன்பர்களே, அண்மை காலமாக நான் உங்களுக்கு தவம் நடத்தும் போதும் சரி, உரை நிகழ்த்தும் போதும் சரி, அது ஓரளவுக்கு உச்சத்தை தொட்டதாக இருக்கும். காரணம், நம்முடைய ஆன்லைன் வகுப்பு இந்த கோவிட் பீரியட்ல, கொரோனா ஆரம்பிச்சது பாருங்க, அந்த பீரியட்ல இருந்து ஆன்லைன் வகுப்புகள் தான் எல்லா துறைகள்லையும் செய்து வெற்றி பெற்றிருக்காங்க. முன்னாடிலாம் நாம என்ன செய்வோம், ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு 50 பேர், அதிகபட்சம் 100 பேர் கூடுவது உண்டு, உரைகள் நிகழ்த்துவது உண்டு. ஆனா இயற்கை கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு, இந்த காணொளி மூலமாக ஆன்லைன், அது தினசரி எப்ப வேணாலும் நடத்தலாங்கிற ஒரு வாய்ப்பு வந்துருச்சு. அதுல என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கும் ஒரு பைசா செலவு வேண்டியதில்லை. காலம் 3 நாள் 4 நாள் வீட்டு விட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வீட்டில் இருந்து கொண்டே தவத்துக்கு, கூட்டு தவம், சத் சங்கம் எல்லாமே நடத்த முடியும். அந்த வகையில கிட்டத்தட்ட இப்போ 2005 முடிஞ்சு போச்சு. ஒரு 6 ஆண்டு காலமா தொடர் ஆன்லைன், அதில் பல ஞானாசிரியருடைய உரைகள், பல ஆசிரியர்கள் நடத்தக்கூடிய தவங்கள் எல்லாவற்றிலும் உங்களை பெரும்பாலானோர் கலந்து கொண்டிருக்கீங்க. அப்போ நான் என்ன முடிவுக்கு வர வேண்டியிருக்கு, 5 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து தினமும் ஈடுபட்டு கொண்டிருக்கிற அன்பர்கள் ஓரளவுக்கு ஒரு மேன்மை நிலை, தவத்திலும் சரி, புரிதலிலும் சரி, ஒரு மேன்மை நிலை அடைந்திருப்பார்கள் என்ற கருத்துல தான் நான் எப்போதும் போல ஆக்கினை, துரியம், சந்திரன், சூரியன், சக்திகளம், சிவகளம் என்றெல்லாம் நடத்துவதில்லை. நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? அதுல என்ன தெரிந்து கொள்ளணும், தவம் என்றால் கான்சென்ட்ரேஷன் அல்ல, முயன்று வற்புறுத்தி மனதை ஒருமுகப்படுத்துவது அல்ல. அது தியானம் அல்ல. அது தியானத்துக்கான முயற்சியும் பயிற்சியும். ஆனா நீங்க அதெல்லாம் கடந்து வந்திருக்கணும். அப்ப தவம்னா என்ன? எதுவும் செய்யாது இருத்தல். குறிப்பா மனதால். உடலால் கூட என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். எத்தனையோ வேலைகளை செஞ்சுக்கிட்டு தவநிலையிலே வேலை செய்யலாம், உடல் வேலை செய்யலாம், மனம் வேலை செய்யக்கூடாது. சொல்ல போனா அதை ஒர்க் மெடிடேஷன் என்று சொல்லுவாங்க. அது சாதாரண உட்கார்ந்து பண்ணும்போது உடலும் உள்ளமும் ஒரு சிவநிலை, அசைவற்ற நிலை. அதுலயும் முயற்சி இல்லாம, ஒரு வற்புறுத்தல் இல்லாம,
ஒரு ரிலாக்ஸா, தளர்வா அந்த நிலையை அடையுது. எந்த நிலை? அசைவற்ற நிலை. அப்ப அந்த நிலை எப்ப அடைய முடியும் அப்படின்னா, வெறும் தியான பயிற்சியினால, அதாவது கான்சன்ட்ரேஷனால முடியுமான்னா, கான்சன்ட்ரேஷன் பெட்டர், அது இல்லைன்னு சொல்லல. மனதுக்கு ஒருமைப்படக்கூடிய வல்லமை வேணும். ஆனா அந்த வல்லமை ஏன் ஆரம்பத்துல பெருக்கிக் கொள்ளணும்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா நல்லா கவனிக்கணும். மனதை சமநிலையில் வைப்பதற்கு. ஒவ்வொரு வாரமும் இதை நான் வற்புறுத்தி சொல்றேன். மனம் சமநிலை வரணும். அது என்ன சொல்றோம்? பீஸ்ன்னு சொல்றோம். சமநிலை வேற, அமைதி. சமாதானம் வேற, அமைதி வேற. பீஸ் வேற, சைலன்ஸ்ங்கிறது வேற. 2யும் நீங்க சேர்த்துக்க கூடாது. இந்த அமைதிங்கிறது எப்ப வரும்? சமாதானம் அடைந்தால் மட்டும்தான் வரும். அமைதினா என்ன? மனம் சும்மா இருக்கணும். அல்லது ஏதாவது செயல் புரிந்தாலும் கூட உணர்ச்சி வசப்படாத ஒரு ஆழ் மனநிலையில இருந்து எண்ணுவது, சிந்திப்பது தப்பில்லை. அப்போ அடிப்படை கருத்து என்னன்னா, நம்ம எப்போதுமே சமாதானம். அதுவும் தற்காலிக சமாதானம் அல்ல. நல்லா கவனிங்க. தற்காலிக சமாதானம் அடைந்து 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 ஒரு கட்டத்துல நிரந்தர சமாதானம், கான்ஸ்டன்ட் பீஸ். மகர்ஷி அப்படிதான் சொல்லுவாங்க. கீப் கான்ஸ்டன்ட் பீஸ். அந்த அளவுக்கு சாதாரண விஷயம் அல்ல. அந்த அளவுக்கு நீங்க தற்சோதனை செய்யுங்க. குறிப்பா மனதை பற்றி. மனம் எப்படி சூழ்நிலைக்கு தக்கவாறு, இடத்துக்கு தக்கவாறு தன்னை மாத்திக்கிட்டே இருக்கு. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், மைண்ட் இஸ் டூ கன்னிங்னு சொல்லுவேன். ரொம்ப கன்னிங் மைண்ட். அது எல்லாவற்றையும் நியாயப்படுத்தும். உங்கள்கிட்டே நியாயப்படுத்தும். அடுத்தவங்கள்ட்ட 2வது. உங்களிடமே அது நியாயப்படுத்தும். அந்த அளவு கன்னிங். இன்னொன்னு டூ வீக். மிகவும் சோர்வுடையது. சீக்கிரம் சலிப்படையும், சோர்வடையும். அன்ஸ்டேபிள், நிலையானது அல்ல. அப்போ மன அளவுல ஒரு பக்குவப்படுத்துறது தான் முதல் முயற்சியா இருக்கணும். சமாதானம். இதைத்தான் அஷ்டாங்க யோகத்துல சொல்லும் போது இயமம் நியமம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அஷ்டாங்க யோகத்துல 8 படி யோகம். முதல்ல இயம நியமம். எது செய்யணும், எது செய்யக்கூடாது. அதாவது சமாதானம் அடைவதற்கு முதல்ல எடுத்த சமாதானம் அடைவதற்கு உரிய இவர் பதஞ்சலி கொடுக்கிறார். அதுக்கு பிறகுதான் ஆசனம். ஆசனம்னா இருப்பு, அசைவற்ற இடம். அதுக்குரிய உடற்பயிற்சி. அப்புறம் பிராணாயாமம், மூச்சை ஒழுங்குபடுத்துதல். அந்த இடங்களை, பெண்களை, நாடியெல்லாம் இருக்கு இல்லையா? சூட்சும நாடி, சுழுமனை நாடி. அதுலதான் மூச்சு எப்படி அந்த பிராண ஓட்டத்தை சீர்படுத்துவது. அது பேர் பிராணாயாமம். பிறகுதான் தியானம் கூட இல்லை, பிரத்யேகாரம். பிரத்யேகாரம்னா மனதை எப்படி எடுப்பது, how to withdraw from the material consciousness. அந்த புலன் உணர்வு, பொருள் உணர்வு சொல்றோமே, அதனால மனதை எப்படி எடுப்பது. பிறகு தாரணம். தாரணான்னா ஒழுகுதல். சீர ஒழுகணும். அந்த மனம் தியானத்துல சீர ஒழுகணும். அதுக்கு நான் அடிக்கடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். வீட்டில் சமையல் கட்டில் 1 லிட்டர் எண்ணெய் இருக்கு. அது சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது அப்படியே எடுத்து யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு சின்ன கிண்ணத்துல அந்த பாட்டில் இருந்து எண்ணெய் அதை விடுவோம். விடும்போது சிந்தாம சிதறாம அந்த கிண்ணத்துல, ஏன்னா கிண்ணத்தோட வாய் சின்னதா இருக்கு. பாட்டில் வந்து 1 லிட்டர், கிட்டத்தட்ட 1 கிலோ, அதை ஊத்துறோம். எவ்வளவு கவனத்தோட அந்த ஒழுகுதல் சீரா ஒழுகும். அந்த கிண்ணத்துக்கு முக்கா பக்கம் வந்ததும் மெதுவா பாட்டில் அப்படி திருப்பிக்கிறோம். ஏன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். எண்ணெய் சிந்தக்கூடாது, சிதறக்கூடாது. இது பேரு ஒழுகுது, தாரணா. அப்போ அது மந்திரத்துல சொன்னாலும் சரி, நாம ஜபம் சொன்னாலும் சரி,
மனசை வந்து ஒழுகுதல். முதல்ல பிரத்யேகாரம் எடுத்தல். இப்போ உதாரணமா ஒருத்தர் பக்தி யோகத்துல இருக்காரு. சாமி படம்லாம் வச்சிருக்கு, விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. பூஜை ரூம்குள்ள போறாரு. போகும்போது குளிச்சு எடுத்து எல்லாம் சுத்தமா. போகும்போது ஏதாவது மந்திரத்தை சொல்லிட்டே உள்ள போவார். போய் உட்கார்ந்துட்டு அங்க எல்லாம் சுத்தம்லாம் படுத்தி, மலர்லாம் போட்டு அழகுபடுத்தி, ஊதுபத்தி கொளுத்தி, தீபம் ஏற்றி இந்த மாதிரிலாம் செய்யும்போது பாருங்க, கை வேலை செய்யுது, உடல் வேலை செய்யுது, மைண்ட் வேலை செய்யக்கூடாது இல்லையா? சிவ சிவா சிவ சிவா சிவ சிவா ஏதோ ஒரு நாராயணா நாராயணா ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு தான் பண்ணுவாரு. இது என்ன முதல்ல பிரத்யேகம் வெளியில இருந்து உள்ள வர்றாரு. உடல் மட்டும் இல்லை, பூஜாரம் உடல் மட்டும் போகல, மனசும் பூஜாரமுக்குள்ள போகுது. அவ்வளவு பவ்யமா. இது பேர் பிரத்யேகம். அப்புறம் அப்படியே பூஜை பண்ணிட்டு அமைதியா உட்காந்து ஏதோ ஒரு மந்திரம் சொல்றாங்க. அதுலயே மனம் ரிதமேட்டிக்கலா என்னன்னா சிவ சிவா சிவ சிவா அப்படி இல்லை. அந்த ஒரு சிவாவுக்கும் இன்னொரு சிவாவுக்கும் ஒரு கேப் இருக்கு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நீங்க அந்த ஃப்ரீக்குவன்சியை ஏதோ ஒரு இதுல மானிட்டர்ல போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீக்குவன்சி ரொம்ப கரெக்டா இருக்கும். எங்க ஃப்ரீக்குவன்சி ஏறுமோ அடுத்த தடவை சொல்லணும் அதே லெவல்ல ஏறும். இந்த ரிதம்னு சொல்றோம். தாரணா, தியானத்துல என்ன சொல்றோம்? தாரணா. அப்புறம் தான் தியானம். தியானம் நிகழும். நாம எதை முயற்சி செய்யறோம்? பிரத்யேகாராவும் தாரணாவும் நம்முடைய முயற்சி. இப்போ குண்டலின் தியானத்துல இங்கேயே கூர்த்து பார்க்குறோம்னா அது பேர் தாரணம். பிரத்யேகம்னா கண்ணை மூடி ஒரு இறை வணக்கம் குரு வணக்கம் பாடி அருட்காப்பு சொல்லி இட தூய்மை உடல் தூய்மை எல்லாம் பண்ணி இதெல்லாம் என்ன பிரத்யேகத்துக்காக ஒரு சூத்திரத்தை மாறிச்சு கொடுக்காரு. அப்புறம் தாரணம். அந்த ஒழுகுதல் சரியா இருந்தா தியானம் தானாக நிகழும். இப்ப தியானம்னா என்ன? எண்ணங்கள் இல்லை, புலன் உணர்வுகள் இல்லை, ஒரு சீரான உணர்வு. இது தியானம். தியானம் நிகழ 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 ஒரு கட்டத்துல அது சமாதிக்கு கொண்டு போகும். சமாதினா என்ன? சுத்தவெளி, சக்தியினுடைய அடக்க நிலை, சிவநிலை. அதுக்கு சமமான மனமும் அடக்க நிலையில. மனதுடைய இயல்பு இயக்கம். சாதாரணமா உணர்ச்சி வசப்பட்ட இயக்கம். தியானத்துல உணர்வோடு இயக்கம். உணர்ச்சி அல்ல, உணர்வு. சமாதி வரும்போது அந்த உணர்வையும் கடந்து ஆதி எப்படி இருக்கு? நிச்சலன, சலனம் இல்லை, நிர்குண, பொருள்தன்மை இல்லை, பரபிரம்மம், ஒரு எல்லையற்ற உணர்வு, சமாதி. இது 8வது நிலை. அப்ப அஷ்டாங்க யோகத்திலையும் இந்த இயமம் நியமம்னு சொன்னா மன சமாதானத்திற்கு உரியவற்றை புரிந்து கொண்டு செய்யக்கூடாத செய்யாமையும் செய்ய வேண்டியது சரியாகவும் செய்து பழகும். அப்போ உங்களை நான் என்ன அடிக்கடி இப்ப சொல்றேன், நீண்ட காலம் தியானம் தவனம் பண்ணியும் இன்னைக்கு நம்ம என்ன நிலையில இருக்கோம்? மனசுக்குள்ள ஒரு ஆறுதல், நமக்கு நாமே. பிரச்சனைகள் 1000 வருது போகுது, அது கர்மா, விதிப்படி வரும் போகும். அது எது வந்தாலும் போனாலும் என் மனசு எப்படி இருக்கு, முன்னாடிக்கு இப்போ எப்படி இருக்கு, இல்லை இன்னும் கொஞ்சம் கேப் இருக்கு. அப்ப இன்னும் கொஞ்சம் டீப்பா புரிதல், தற்சோதனைன்னா புரிதல். மனம் சூழலுக்கு தக்கவாறு எப்படி விளையாடுது, என்ன மாதிரி உள்நோக்கம் வைக்குது, வெளியில ஒண்ணு சொல்லுது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவுகளவாமே வேண்டும். உங்க மனசு உள்ளொன்று வைத்து புறம் பேசுதான் பாருங்க. உங்க நாத்தனார் வந்துட்டாங்க, அல்ல உங்க மாமியார் வந்துட்டாங்க. அப்போ ஏன்னா சிலவங்களை வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு எதிரியா பார்த்துருவோம். அது மைண்ட், நீங்க இல்லை, ஆன்மா தூய்மையா தான் இருக்கு. இந்த மனதனுடைய ரோல் என்னன்னா சிலரும் ஒரு மாதிரி பார்க்கும், இன்னொருத்தர் ஒரு மாதிரி பார்க்கும். நீங்க துஷ்டனை பார்த்தாலும் சரி, நல்லவனை பார்த்தாலும் சரி, ஒரே பார்வை. தட் இஸ் விஷன். சம நோக்குன்னு சொல்லுவார் மகர்ஷி. 2 பேரும் மனுஷங்க. இல்லை இப்போ ரொம்ப துஷ்ட வேலையெல்லாம் பண்றாங்க. அதுவே என்ன செய்யுமா? உன் அப்பா அம்மா கொடுத்த பதிவு சங்கீதம்
சூழ்நிலை அவனை அப்படி ஆக்கி இருக்கு. ஆனா அவன் அப்படி இல்லை. அவனுடைய உள்ளார்ந்த தன்மை வந்து தெய்வீகம். அது அவனுக்கு தெரியல. அவ்வளவுதான். அந்த மாதிரி நீங்க உங்க தற்சோதனை செய்து, மாமியார் வயசாகி போச்சு அப்படிதான் இருப்பாங்க. பெத்து வளர்த்த பையன் இல்லையா? கூட்டு குடும்பம் வேற. நம்ம அதெல்லாம் பெருசுப்படுத்த வேண்டாம். எனக்கு ஒரு பையன் இருக்கான். நாளைக்கு எனக்கு இதான கதி அப்படின்னு நினைக்கணும். அவங்க இடத்துல நான் வருவேனா ஒரு நாளைக்கு நினைக்கிறோம். அது மாதிரி மாமியார் நினைக்கணும். நம்ம ஒரு காலத்துல மருமகளா இருக்கும்போது என் மாமியார் என்னெல்லாம் பாடுபடுத்தலாம், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், அது மாதிரி நான் செய்யக்கூடாது இப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பல கோணங்களை சிந்திச்சு யாருடைய சமாதான இழப்புக்கும் காரணமாகாம நாமும் எந்த காரணத்தாலும் சமாதானத்தை இழக்காத ஒரு கான்ஸ்டன்ட் பீஸ். இதுக்கு நீங்க டெய்லி ட்ரையல் பண்ணணும். டெய்லி எனக்கு நிறைய வாய்ப்புங்க. சமாதானத்தை இழக்கக்கூடிய உச்சியில கோபம் வரக்கூடிய சூழ்நிலை என் காதுக்கு வரும். ஏன்னா ஒரு பெரிய பொறுப்புல இருக்கும். பல பேரும் சந்திக்கிறோம். சிலவங்க என் போன்ல பேசுவாங்க, அறிவுரை கேட்பாங்க, சமாதானம் கேட்குறது. பேசும்போது பலபலா குலகுலான்னு அது இதையும் பேசுவாங்க. முன்னா சரி சொல்லுங்க இப்படியே ஆட்டுவேன். என் வீட்டுக்காரர் பக்கத்தில் படுத்திருப்பார். எல்லாம் முடிஞ்சிருக்கு. உங்களை மாதிரி பொறுமையா எவனும் இருக்க முடியாது. என்னங்க அப்படின்பா. என்ன சொல்லுங்க, அவங்களுக்கு அவ்வளவுதான். நாம தான் அதை தலையாட்டிட்டு இப்ப நமக்கு என்ன கஷ்டம்? அதனால என்ன கஷ்டம்? கண்ண மூடி இருக்கிறோம், நம்ம கண்ணை திறந்துருக்கோம், காதை திறந்துருக்கு, சொல்லலாம் கேட்டுட்டு இருக்கோம். நம்ம மேல அவங்களுக்கு எவ்வளவு மரியாதை, அன்பு, நம்பிக்கை இருந்தா அவன் கேட்பாங்க. அவ்வளவு பொறுப்பு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நாம வீட்லையும் அன்பர்களை நான் மீண்டும் சொல்வேன், நீங்க எவ்வாறாகியனும் உங்களை சமாதானப்படுத்துங்க. நிறைத்த சமாதானம். என்ன நடந்தாலும் சரி. உச்சி மீது வாண்டிடிந்த போதிலும் அந்த அளவுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் பீஸை பிடிச்சிட்டீங்கன்னு வைங்களேன். அது பிடிக்கவே நீங்க டெய்லி தவம் வேற செஞ்சுட்டு இருக்கீங்களா? உங்க தவம் உங்களுக்கு அடையாளம் காட்டும். நீங்க எந்த அளவுக்கு உள்ள போயிட்டீங்கன்னு உங்க தவம் உங்களுக்கு சொல்லுங்க. நான் சொல்ல வேண்டாம், இன்னொருத்தர் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க கண்ண மூடி இருக்கீங்க. உள்ள என்ன நடக்குது யாருக்கும் தெரியும். ஆனா உங்களுக்கு தெரியும். நீங்க அந்த டெப்த்துக்கு போறது உங்களுக்கு தெரியும். தூரத்துல இருந்து ஏதோ ஒரு சப்தம் வருது. அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த சப்தம் என்ன டிஸ்டர்ப் பண்ணல. உங்க மனசு டிஸ்டர்ப் பண்ணல. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? உங்க அமைதியை நீங்க இழக்கல. இப்படிதான் நீங்க உங்களை டெஸ்ட் பண்ணணும். தற்சோதனை. உங்களுடைய கர்மாவிலையும் தற்சோதனை, மனசுல இருந்து வரக்கூடிய குண வெளிப்பாடுகள தற்சோதனை, தவத்திலையும் சோதனை. ஏன்னா நம்முடைய நோக்கம் என்ன? சமாதி. ஆதிக்கு சமமா. எப்ப போக முடியும்? ஐயப்படாது அகற்றது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல். எப்ப தெய்வத்தோடு ஒப்பக்கொள்றது? சுத்தவழியோட நம்ம ஒப்புன்னா அதுக்கு சமம். ஐயப்படாது. மனசுல எந்த ஐயங்களும் இருக்கக்கூடாது. அவங்க அப்படி பண்ணிடுவாங்களா, இவங்க இப்படி பண்ணிடுவாங்களா? இந்த ஐயங்கள் தான் அச்சத்தையும் உண்டாக்கும், கவலையும் உண்டாக்கும். டவுட்ஸ், ஐயம். ஏன் நமக்கு ஐயம் வருது? வெளியில எதிர்பார்க்கிறோம், ஒரு நிபந்தனை உட்படுத்துறோம், அப்போ சந்தேகங்கள் வரும். இங்க ஐயப்படாதுன்னு அவர் சொன்னது வந்து தத்துவத்துல இல்லை, நடைமுறை வாழ்க்கையில எதை பற்றியும் கவலைப்படாம ஐயப்படாம நடக்கிறது நடக்கட்டும், நான் சமாதானமா இருக்கக்கூடிய அளவுக்கு ஐயப்படாதுன்னு போட்டுப்பாரு. நீங்க குரல் படிச்சீங்கன்னா ஐயப்படாதுன்னு போட்டு ஐயப்படாது. அந்த நெடில கூட ஒரு நெடில் போட்டுரும். ஐயப்படாது அகத்தது. உள்ளத்துக்குள்ள இன்னொரு ரகசியம் இருக்கே, பிரம்ம ரகசியம். உணரின் ஐயப்படாது அகத்தது உணர்வானே. யார் உணர்றானோ அவனுக்கு தெரியும். தெய்வத்தோடு அவன் தன்னை ஒப்பு கொண்டு பார்ப்பான். நீங்க நம்ம போற இடம் இருக்குல்ல, ஏதோ ஒரு உச்சத்துக்கு போறோம். சொல்லுவாங்க, இமயமலை உச்சத்தை தொட்டுட்டு வந்து அவங்களுக்கு வீரன் ஒரு பட்டம்லாம் கொடுப்பாங்க. உச்சம், த பீக் ஆஃப் விஸ்டம், மையறிவனுடைய உச்சத்துக்கு. அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்து நம்மளை செப்பனிட்டு 100 தகுதியாக்கி 24 கேரட். நீங்க வேற யார்ட்டையுமே உரசிலாம் பார்க்க வேண்டாம். உங்க எல்லாருக்கும் அறிவு இருக்கு உங்களுக்குள்ள.
இப்போ நான் எப்படி பிஹேவ் பண்றேன், அவங்கள கூட நான் என்னால எப்படி ஏத்துக்க முடியும், இவங்கள கூட என்னால எப்படி ஏத்துக்க முடியும். சாப்பாடு இல்லை, ஏதோ இதாகி போச்சு, பரவாயில்ல, பட்டினியை கூட ஏத்துக்க முடியுது. நான் அடிக்கடி வற்புறுத்த இந்த ஏற்றுக்கொள்ளல், அக்செப்டன்சி, அடாப்டபிலிட்டி, ஹவு டு அடாப்ட், எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணணும். அதாவது அடாப்டேஷன், குழந்தைய தத்தெடுக்குன்னு சொல்லுவாங்க. அவர் எல்லாரையும் நம்ம தத்தெடுக்கணும். ஓகே, லெட் இட் பி. அவ்வளவு மனசை தளர விட்டு செம்மையாக்கி மனசை அழகுபடுத்தி அப்படியே உங்களோட உண்மை அப்படியே உணர்வு தட்டும். இந்த ஆன்மாவுடைய உண்மை என்ன? விஸ்வரூபம் இல்லையா ஆன்மா? இது ஜீவான்மா இல்லை. இப்போ இது பரமான்மா. நீங்க இவ்வளவு நாள் கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, நீங்க பக்குவமாக ஜீவான்மாவுக்கும் பரமான்மாவுக்கும் என்ன வித்தியாசம்? ஜீவான்மால பாவ வினை பதிவுகள் இருக்கும். அந்த பாவத்தினால செய்த சங்கடம், பாரம் இருக்கும். இப்ப இல்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, என்னிடம் வாருங்கள், இளைப்பாறுதல் தருகிறேன். எப்படி அவர்கிட்ட போறது? இப்ப நான் சொன்னேன், நிலைத்த சமாதானம் வர வர பரம்பொருளோடு ஐக்கியமாகும் பரமான்மா. அப்ப நான் ஜீவான்மா இல்லை, பரமான்மா, பரம்பொருள். இது உங்க மனசு உங்களுக்கு சர்டிபிகேட் தரணும், சான்று சொல்லணும். அந்த அளவுக்கு ஆழ்ந்து விடா தற்சோதனை, இன்ட்ராஸ்பெக்ஷன். இன்னைக்கு இந்த இன்ட்ராஸ்பெக்ஷன் ஆயிடுத்து சொன்ன பார்த்தீங்கன்னா, இது நிறைய மாஸ்டர்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. 5 நாளைக்கு 1.5 லட்சம் ரூபா ஃபீஸ். இப்போ என் சொந்தக்கார பொண்ணு, அவன் டாக்டர், ஹைதராபாத்ல போய் அந்த ஒருத்தர் இருக்கார். அவர் நல்ல இங்கிலீஷ் நல்ல ஃப்ளூவெண்டாக பேசுவார், ஸ்டைலிஷாக இருப்பார், குறையெல்லாம் சொல்ல முடியும். 1.5 லட்சம் ரூபா 5 நாள் கிளாஸுக்கு போயிட்டு வந்தாங்க. என்னுடைய மகதான், சித்தப்பா நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் அவர் சொல்றாரு. அப்ப அதுக்கு 1.5 லட்சம் முடிச்சேன். அதுக்கு இல்லை, அங்க அது ஒரு பெரிய ரிசார்ட்டு, சூழ்நிலை நல்லா இருக்கு, சாப்பாடு அப்படி, அவருடைய லாங்குவேஜ், அவருடைய வே ஆஃப் டாக்கிங், ப்ரெசன்டேஷன் சொல்றாங்க ஆங்கிலத்தில், அவ்வளோ நல்லா இருக்கு. 2 தடவை போயிட்டு வந்துட்டாங்க. எதுக்கு சொல்றேன்னா, முழுக்க வேதாந்த யூனிவர்சிட்டி கொடுத்து அந்த 4 தான் இன்ட்ராஸ்பெக்ஷன். இதை வச்சு அவர் ரோல் பிளே பண்ணார், அவருடைய சப்ஜெக்ட். அப்ப நீங்கெல்லாம் பாக்கியவான்கள் இல்லையா? ஒரு பைசா செலவு இல்லை. அப்படியே ஒரு 3 நாள் அங்க வந்தீங்கன்னா 2000 கூடும், 3000 கூடும், சாப்பாட்டுக்கு தான் சரியா இருக்கு. எது சொல்றேன்னா, நம்ம மகிழ்ச்சி நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆன்மீகத்தை எவ்வளவு குறைந்தபட்ச செலவுல கொடுக்க முடியுமோ கொடுக்கும் சொல்லி இப்ப நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க வாங்குறீங்களான்னு அடிக்கடி என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும். அப்போஸ் நிச்சயமா நீங்க நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கிறீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. செயல்படுத்தணும். வாங்குவது கஷ்டம், ஆனா அதை நீங்க எளிதா வாங்கிட்டு இருக்கீங்க. செயல்படுத்துவது அதோட கஷ்டம். செயல்படுத்துறீங்களா? செயல்படுத்தி அந்த ரிசல்ட் எப்படி இருக்கு? உங்களுக்கு உங்களுக்கு உடனே நீங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வாங்க. இன்னும் என்ன கேப் இருக்கு? நீங்க அடிக்கடி கேட்கணும். நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஞானாசிரியர் நாகராஜன் வீட்டுக்கு அடிக்கடி வருவார். நான் அவர்கிட்ட சொல்றேன், நாகராஜா தெளிவா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா ஒரு சின்ன கேப் இருக்கு. என்ன கேப்? எனக்கும் இறைவனுக்கு இடையில ஒரு சின்ன கேப் இருக்கு. தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளன்னு சொன்னால, ஒப்புக்கொள்ள முடியலன்னு. இன்னும் அந்த இடத்துக்கு வரல. நான் எல்லாரும் ஃப்ராங்கா சொல்ல முடியும். ஒளிவு மறைவுலாம் என்கிட்ட கிடையாது. இப்போ ஒரு சில ஆண்டுகளுக்கு ஐயப்படாத அகத்தது உணர்வானே தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல் என்னால ஒப்புக்கொள்ள முடியல நாகராஜா, ஒரு சின்ன கேப் இருக்கு, அது ஐயம் இருக்குன்னு அர்த்தம். அது இப்போ ஃபில்லப் ஆயிடுச்சு அண்மையில். அப்ப இவ்வளவு நாள் வருமானக்கு கேட்பீங்க, தத்துவத்தை நம்ம சரியா செய்யாதுனால, நானும் செய்யல, இல்லை நீண்ட வருஷம் செய்யாம இருந்ததுனால எனக்கு உலகாலம் ஆயிடுச்சு. அதனால தான் உங்களை வற்புறுத்தி சொல்றேன். உங்கள்கிட்ட வற்புறுத்தி சொல்லக்கூடிய உரிமையை நான் எடுக்கிறேன். ஆனா மகிழ்ச்சி எப்பவுமே வற்புறுத்த மாட்டார். அவர் நாசுக்கா தான் போவார். நான் பார்த்தேன், இவர் இவ்வளவு நாசுக்கா போனா நம்ம மக்களுக்கு ஈடுபடு அடிச்சு சொல்லி விடுவோம். ஆமா, பழைய காலத்துல குரு என்ன பண்ணுவாங்க, சீடனை அடிச்சே போடுவாங்க, பெரம்பு வச்சிருப்பாங்க. அதையும் கேட்டுட்டு வாயை போச்சு, சொல்லுங்க ஐயா அடி. மகிழ்ச்சி அப்படி கொடுக்கல, நானும் கொடுக்கல, இருந்தாலும் வற்புறுத்தி சொல்றேன் மீண்டும்.
நீங்கள் உங்களுடைய பேருண்மையான பரம்பொருள் தன்மையை உணர வேண்டுமானால் தவத்தை விட நீங்க கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் நிலைத்த சமாதானம். ஆரம்பத்துல தற்காலிக சமாதானம், நாள் போக போக அது மாறி நிலைத்த சமாதானம் ஃபர்ஸ்ட் நீங்க அடைய வேண்டியது அதுதான். ஆனா உங்களை சுத்தி திருப்பி சொல்றேன், அச்சுறுத்துறேன், உங்களுடைய சமாதானத்தை இழப்பதற்கு என்ன நடக்கணுமோ அத்தனையும் நடக்கும். தேடி தேடி வரும் உங்களுக்கு, ஒண்ணும் செய்ய முடியும். அப்போ அப்போ புரிதல் எந்த அளவுக்கு இருக்கணும்? புரிதல் தானே இது. என்ன நடந்தாலும் கூடி போனா என்னையா ஆயிடும்? செத்தா போயிருவேன். சொல்லுங்க, செத்தா போயிருவோம். சாகரனைக்கு எப்படி இருந்தாலும் சாக போறேன். இந்த இது நடந்ததுனால செத்துருவேன், நான் உயிரோடு தான் இருக்க போறேன். ஸோ டோன்ட் கேர். நடக்கட்டும். ஏங்க அவமானப்படுத்துவாங்க, படுத்துட்டோம். வேற வீட்டு நடையில கண்டுபிடி கெட்ட வார்த்தைலாம் பேசுவான், பேசட்டும். நான் என்ன செய்ய முடியும்? என்கிட்ட பணம் இல்லை திருப்பி கொடுக்குறது. நான் கொடுக்கணும் தான் வாங்கினேன், என் கர்மா அப்படி ஆகி போச்சு. மகிழ்ச்சியால கொடுக்க முடியலையே. நான் எப்பவுமே மகிழ்ச்சியை எல்லா விஷயத்துக்கும் அவரை குருவை எடுத்துக்குவேன். வறுமையில இருந்து பிறகு கோடி கோடியா சம்பாதிச்சு எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை கொடுத்துரு ஒரு நாளைக்கு 100க்கு 100 ஒன்றும் இல்லை. இருந்ததெல்லாம் கணக்கு போட்டு கோர்ட்ல ஒப்படைச்சிட்டு மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டு வந்துட்டார். அவருக்கு மனசு என்ன வேதனை பட்டுக்கணும், ஆனா படலை. என்ன செய்ய முடியும்? டோன்ட் கேர். இதை அண்டர்லைன் பண்ணுங்க, டோன்ட் கேர். டோன்ட் கேர்னு நீங்க அது தப்பா அடிச்சிடலாம், அப்புறம் கேர் பண்ணாம போக முடியாது. இனி கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுவரைக்கும் நடந்த விஷயத்தினால இன்னைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிற விளைவுகளை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அது அவமானமா இருக்கும், கிரேட் இன்சல்டிங். அது அந்த அவமானம் தாங்க முடியாதுங்கிறதுனால நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. பெரிய கோடீஸ்வரர் நம்ம யாரும் நினைச்சிட்டு இருக்கோமா? எத்தனை பேர் தற்கொலை பண்றாங்க ஒரு வருஷத்துக்கு? எதுலயோ மாட்டிக்கிறாங்க. நல்லா படிக்கிற மாணவன் தற்கொலை பண்ணிடுறான், மெடிக்கல் சீட்டு கிடைக்கலன்னு. அது ஒரு அவமானமா எடுக்கிறான். ஸோ இந்த இன்சல்ட்டிங் பாருங்க, அவமானம் எல்லாராலும் தாங்க முடியாது. நீங்க அதுக்கு ஒரு தத்துவங்களை பண்ணுங்களேன். உங்களால அவமானத்தை தாங்க முடியுதா? தாங்க முடியாது. முதல்ல ரெடியாக தானே போறீங்க. அவங்க அப்படிலாம் போனா அவமானமா? நான் வரல, என் மேரேஜ் வீட்டுக்கு வரல, எனக்கு நியூ சாரி வேணும். சாரி நிறைய இருக்கு, எனக்கு புதுசு வேணும். இல்லைன்னா எல்லாரும் என்ன ஒரு மாதிரி அவமானம், என்னால் அவமானப்பட முடியாதுமா. என்னை சுற்றி நிறைய பெண்கள் இருக்காங்க. மனைவி ஒரு பெண், எங்க அம்மா, மகள், பேத்தி, மருமகள், எத்தனை பெண்கள் என்ன சூழ்ந்திருக்கு. அவங்க பேச்செல்லாம் கேட்கறவங்க என்னால அவமானப்பட முடியாது. நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்க அவமானப்பட தயாராக இருங்க. அவமானத்தை அவமானமா எடுக்காதீங்க. சரி, ஒரு கர்மா போகுது, வினை போகுது. பட்டணத்தார ஒரு பெரிய கோடீஸ்வரர், அரசனுக்கே கடன் கொடுப்பாரு. அவர் ஒரு நாளைக்கு கோவணத்தை விட்டுட்டு போகுது. காரணம் தெரியுமா? கரெக்டா எனக்கு தெரியல, நான் யாரும் சொல்லி, அவன் மகன் ஏதோ ஒரு சொல் சொல்லிட்டான். அவரால் தாங்கிக்க முடியல. அவமானம் தான், தாங்கிக்க முடியாம அந்த அவமானம் அவருக்கு ஒரு ஞானத்தை கொடுக்குது. எல்லாம் பொய்யாடா போயிட்டாரு. அவமானம் ஞானத்தை கொடுக்கும். எனக்கு அவமான ஞானத்தை கொடுத்தது. சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு 2015 இறுதியில 10 வருஷம் முடிஞ்சது. என்னை எந்த அளவுக்கு அவமானப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு இந்த அமைப்பு அவமானப்படுத்திருச்சு. அது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. எங்க ஊர் பத்திரிகைகள் எல்லாம் என்னை கேவலப்படுத்தி எவ்வளவு உச்சத்துக்கு எழுதணும். பல லட்சத்தை திருடி விட்டு இமயமலையில் பதுங்கி விட்டார். ஒருவர் சொன்னதுக்கு கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டி விட்டு ஓடிவிட்டார். அது எங்க அப்பா பேர் போட்டு, எங்க தாத்தா பேர்லாம் போட்டு, அதாவது எங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தெரியணுமா? ஏதோ ராதாசனப்பட்ட நிறைய தெரியாது. இன்னாருடைய மகன், நான் இருக்கிற வீடு இப்ப இங்க, பழைய காலத்துல நான் பிறந்து வந்த வீட்டு அட்ரஸை சொல்லி, இது எவ்வளவு அவமானப்படுத்துறதுக்கு எப்படி எப்படி எழுதணுங்கிறதுலாம் புத்தியை செலவு பண்ணி பத்திரிகாரர்கள்லாம் ரூபா கொடுத்து, இல்லை நான் போட மாட்டேன்ல, எல்லா பத்திரிகையும் டக்குன்னு போட மாட்டேன், எவிடன்ஸ் இல்லை நான் மாட்டிக்குவான். அவனுக்கெல்லாம் நிறைய ரூபாய் கொடுத்து இதுக்கிட்டே ஒரு குழுவை ஊர்ல உட்கார்ந்துருது. யாரும் இல்லை. எதுக்கு சொல்றேன், இன்னைக்கு நான் அவனுக்குலாம் நன்றி சொல்லுவேன். இப்ப கொஞ்சம் வருஷமா நன்றி சொல்லுவேன். ஏன்னா அந்த இன்சிடென்ட் என்னை எப்படி பட்டை தீட்டிச்சு.
அதாவது தங்கத்தை உருக்கும்போது புடம் போடுதல்னு சொல்லுவாங்க. புடத்தில் இட்டு என்னை தூயவனாய் ஆக்கி வைத்தான்னு ஒரு தெய்வ பாடல் இருக்கு. கெட்டு அலைஞ்ச என்ன அந்த புடம், தங்கத்தை புடத்துல போட்டு 24 கேரட் ஆகுதுக்கு. அது மாதிரி புடம் போடுது. என்ன புடம் போடணும்ல, ஏன்னா இறைவன் கையில என் கையை கொடுத்துட்டேன். ஏன்னா நீ எப்படியாவது தூக்கிட்டு போயிரு, மேன்மை கொண்டு போ. அப்ப சோதனை வைக்கும் போது மேக்சிமம் இன்சல்ட். பட் நீங்க நம்மளாச்சும் நம்மளும் சரி, மைண்ட் அளவுல இன்சல்ட் ஆகவே இல்லை. சங்கடப்பட்டேன். என்ன நினைச்சு சங்கடப்பட்டேன்? இத்தனை ஆண்டு காலம் ஒரு அமைப்பு கீழே எந்த அளவுக்கு உண்மையா தூய்மையா கொடுத்துட்டு போகணும். ஏதோ சொல்ல அரசியல், நான் இதெல்லாம் சொல்லக்கூடாது, எனக்கு ஏதோ என்ன அறியாம வருது. இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா எனக்காக சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு அவமானம் வரும், காத்திருக்கு. அப்படி அவமானம் வரும்போது டோன்ட் கேர் அபவுட் இட். ஒரு கர்மா உங்களை விட்டு போகுது அப்படி ஒரு புரிதலை கொண்டு வந்தீங்கன்னா, அதை நான் ஏன் இதை சொல்றேன்னா, நான் எப்படி பக்குவமானேங்கிறதுக்கு ஒரு சான்று சொல்றேன். மற்றபடி அமைப்பை குறை சொல்லல, அவங்களெல்லாம் நன்றி சொல்றேன். அன்னைக்கு அப்படி நீங்க நடந்ததுனால தானே நான் மேன்மை அடைந்தேன். என்ன புடம் போடக்கூடியவர்களாக உங்களை இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கானே. அப்ப நீங்க எவ்வளவு பாக்கியவான் எனக்காக. ஏன்னா அவங்களை நான் வாழ்த்து தான் சொல்றேன், நன்றியும் சொல்றேன். கரெக்டா? அதே மாதிரி நான் எப்படி மகிழ்ச்சியை பார்த்து சில விஷயத்தை கத்துக்கிட்டேனோ, அவர் அவமானப்படலையோ, படுத்தக்கூடிய சூழல் வந்தாலும் அவமானப்படலையோ, இன்னும் சில இன்சிடென்ட்ஸ் உண்டு. நான் மகிழ்ச்சியோட நெருங்கி இருந்தவனால அவர் என்ற சிலர்களை உண்மையில நேரடியா சொல்லியிருக்காரு அந்த காலத்துல. அப்ப அதெல்லாம் எண்ணி பார்க்கிற போது குரு எனக்கு ஆன்மீக ஞானத்தை மட்டும் தரல, லௌகீக ஞானம். பொருளாதார வாழ்க்கையில, லௌகீகத்துல, உலகம் சார்ந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய குளறுபடிகளை சொல்லி மெய்யறிவு எனக்கு தூண்டி விட்டவர். இப்ப நான் உங்களுக்கு தூண்டுறேன், நீங்கள் அவமானப்படுவீர்கள், சமுதாயம் உங்களை அவமானப்படுத்தும். ஆனால் நீங்கள் அதுக்கு சிக்கிடக்கூடாது. டோன்ட் கேர், என்ன வேணாலும் பண்ணட்டும், நான் என் பாதை விட்டு நகர மாட்டேன். ஒரு கர்மா போச்சு. அவமானம் மட்டும் இல்லை, நிறைய இழப்புகள் வரும். அது பொருள் இழப்பா இருக்கலாம், நட்புகள் உங்களை விட்டு போயிடலாம். ஆமா, நண்பர்களும் நம்ம விட்டு போவாங்க. ஏன்னா இறைவன் மறைமுகமாக என்ன செய்யறான், உனக்கு யாரும் வேண்டாமான்னு சொல்றான். இப்ப நான் உங்கள்கிட்ட வள்ளலார் சொன்னாருன்னு சொன்ன மாதிரி தனித்திருன்னு சொன்னா நீங்க தனித்து இருந்துவீங்களா? இருக்க முடியாது. ஆனா நீங்க தனித்து இருக்கணும்னு மனசுல நினைச்சிட்டீங்கன்னா இறைவன் ஷார்ட்டே எடுத்துருவான். இவன் தனித்து இருக்க விரும்புறான், அவன் நண்பர்களெல்லாம் இவனை விட்டு விளக்கணும்ட்டு விளக்குவான், ஒன் பை ஒன். அதையும் நான் கண் கூட பார்த்தேன். சொல்ல முடியாது வார்த்தைகளால. நண்பர்கள் போயிடுவாங்க, பொருள் போகும், அவமானம் வரும். இன்னும் அடுத்த 10 பிறவில நான் என்னென்ன பெறணுமோ அத்தனையும் இந்த பிறவில பெறணும். அப்பதான் இந்த பிறவிலேயே நான் முக்தி அடைய முடியும். இந்த பிறவி, இவ்வரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்ததொரு உதவி குருவின் உயிர் சேர்க்கை. குரு என் கூட வந்ததுனால இவனை ராதாகிருஷ்ணனை எப்படியாவது கொண்டுட்டு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக என்ன முன்வினை அறுத்து, எப்படியா இருக்கிறது, இந்த பிறவிலையா இருக்கணுமா, இவ்வரும் பிறவியில். இப்ப ஜாதகம் ஜோசியம் பார்ப்போம் வைங்களேன், சும்மா ஒரு குறி பார்க்கணும். ஐயா இன்னும் நீங்க 20 தலைமுறை, அதாவது 20 பிறப்பு எடுக்க வேண்டியிருக்குன்னு அவன் சொல்லுவான், வாயில வந்தெல்லாம் சொல்லுவான். ஆனா மாதிரி சொல்றாரு, அவன் அது உண்மைதான், பிறவியெல்லாம் பெருங்கடல் தானே. ஆனா இந்த பிறவிலேயே பெருங்கடலை நீந்த வேண்டுமானால் இன்னும் நீ எத்தனை பிறவி எடுத்து அனுபவிக்க வேண்டிய துன்பத்தை இந்த பிறவிலேயே அனுபவிக்கணும். உங்களை எத்தனை பேர் தயார்? இவ்வரும் பிறவில் முன்வினை அறுத்து எப்ப அறுக்க முடியும்? அனுபவிச்சுதான் இருக்கணும். அறுக்கிறது நான் கத்தி போட்டு அறுக்கிறதா? நம்மள்ட்ட இருக்கிற வினை பதிவுகளை கர்மாவை அறுக்கிறதுன்னா கத்தி போட்டா? அனுபவித்து, அனுபவிக்கிற போது துன்பத்தோடு அனுபவிக்க கூடாது. பரவாயில்ல வரட்டும், உயிரோட இருக்கிற அது போதும். உடல் கொண்டு வேதனை இல்லை, யார் என்ன அடிக்கல. மனசு தானே, மனம் மாயா, லீவ் இட், லெட் இட் பி. இப்படிலாம் தத்துவனை செய்யணும். வற்புறுத்தி சொல்றேன், ஏன்னா எனக்கு அந்த உரிமை இருக்கு. காரணம் கடந்து வந்ததுனால. ஏன்னா நீங்க அடைய வேண்டிய ஒரு மிகப்பெரிய பேரு உங்களுடைய பேருண்மை, பரம்பொருள் என்ற பேருண்மை உணர்வதற்கு தகுதி, நிலைத்த சமாதானம், கான்ஸ்டன்ட் பீஸ்,
அது எப்போ வரும்? நீங்க எல்லாவற்றையும் தாங்கணும். தாங்கிறது ஒன்றும் கஷ்டம். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரி, நான் தப்பு செஞ்சுட்டேன். அதனால இப்படி சொல்றாங்க. போட்டும். நான் தப்பு செஞ்சுட்டேன்னு உணர்ந்துட்டேன்ல. ஓகே. அவங்க அப்படிதான் சொல்ல முடியும். நானா இருந்தாலும் அப்படிதான் பிஹேவ் பண்ணுவேன். அந்த இடத்துல நான் இருந்தாலும் அப்படிதான் பிஹேவ் பண்ணுவேன். அதனால அவங்க பண்ணட்டும். அது ஒரு பெருசா அவங்கள குறை சொல்ல வேண்டாம், சபிக்க வேண்டாம். மாறாக வாழ்த்துவோம். உங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கு. நீங்க வெளியில போகணும்னு அவசியம் இல்ல. நான் வெளியில போயிட்டேன். 40 வருஷமா போயிட்டு வந்தேன். நீங்க உங்க வீட்டுக்குள்ள, உங்க ரத்த பந்தங்கள், சொந்த பந்தங்கள். உங்களுக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்கு. நான் ஒண்ணும் சொல்ல வேண்டியதில்ல. ஆனா கடந்து வரணும். மனசுக்குள்ள அந்த நிலைத்த அமைதி அப்படியே கண்ண மூடி இருங்க. ஐயப்படாது. இப்ப ஒரு ஐயமும் இல்ல. இல்ல அவன திட்டினேன். அதெல்லாம் ஒண்ணு நான் திட்டல. அவனுக்கு ஏதோ உணர்ச்சி வயசுல சொல்லிட்டான்யா. ஐயம் போயிட்டுல்ல. அதெல்லாம் அவமானம். அவனுக்கு கஷ்டம் என்ன பண்ணுவான்? அதனால அவமானப்படுத்துறான். அவனுக்கு அவ்வளவு ஒரு கஷ்டம். என்னால அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு. அவன் கஷ்டத்திலிருந்து விடுபடுவதற்கு, நியாயப்படுத்துவதற்கு அவன் அப்படிதான் பிஹேவ் பண்ண முடியும். லீவ் இட், லீவ் இட். அப்படின்னு சொல்றீங்கல்ல. அப்படி அப்புறம் கண்ண மூடு. நோ டவுட்ஸ். ஐயப்படாது. உங்கள அறியாமலே மனம் நின்றுங்க. தேர் இஸ் நோ மைண்ட் அட் ஆல். அந்த பக்குவத்துல மனம்னு சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. உணர்வு தான் இருக்கு. தட் இஸ் இன்னர் பீயிங். இன்ஹெரண்ட் கான்ஷியஸ்னஸ். யூ கேன் என்ஜாய். ஆனா இந்த அளவுக்கு வைராக்கியத்துக்கு எதையும் தாங்குகிற சக்தி. ஆனா நீங்க தப்பு செய்யக்கூடாது. இனிமேல் செய்யக்கூடாது. அடுத்தவங்க இன்சல்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்க இனி நடக்கக்கூடாது. ஏற்கனவே நடந்ததுக்காக தான் இது வருது இப்போ. இன்னைக்கு கட் பண்ணிருங்க. அந்த செயினை கட் பண்ணுங்க. கர்மா இன்னும் தொடரக்கூடாது. கர்மாவை என்ன சொல்லுவாங்கன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. காரண காரிய, காரியம் காரணம், காரணம் காரியம், காரியம் காரணம், காரண காரிய, காஸ் அண்ட் எஃபெக்ட், லிங்க், செயின், தொடர் சங்கிலி. கட் பண்ணணும். எப்படி? வித்தவுட் ரியாக்ஷன். அக்செப்ட் த ஆக்ஷன்ஸ், வாட் எவர் இட் மே பி. ஜஸ்ட் அக்செப்ட் த ஆக்ஷன்ஸ். யூ ஷுட் நாட் ரியாக்ட். இவ்வளவுதான். வேற எந்தவித அறிவுரையோ போதனையோ நமக்கு தேவையில்லை. கடவுள் இருக்காரு இல்லையோ, லீவ் இட். துவைதமா அத்வைதமா, லீவ் இட். இப்ப நான் சமாதானம் அடையும். ஒன்லி ஒன் பாயிண்ட். உங்களுடைய ஒரே ஒரு குறிக்கோள், இந்த குடும்பத்தில் இருந்து கொண்டு, இந்த தொழில் செய்து கொண்டு, இந்த சமுதாய தொடர்பில் எந்த ஒன்றிற்கும் நிலைகுலையாத நிலைத்த சமாதானத்தை நான் பெற்று விடுவேன் என்கிற வைராக்கியத்தோடு அந்த சமாதானத்தினுடைய வழியை நீங்களே கண்டுபிடித்து அந்த வழியிலேயே பயணிக்கணும். இதெல்லாம் அனுபவத்துல சொல்றேன். இங்க வேற சும்மா கஷ்டமா இருக்கா, உடனே கூப்பிட்டு அந்த மந்திரம் சொல்லு, இந்த மந்திரம் சொல்லு, தோப்புவரணம் போடு. ஒண்ணும் கோயிலுக்கு பாலாபிஷேகம் பண்ணு, 48 நாள் அந்த மந்திரம் சொல்லு, இந்த கோயிலுக்கு போ, அரச மரத்த சொத்து. நோ பரிகாரம். ஊழின் பெருவலி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்திரும். வள்ளுவன் அடிச்சு நான் சொல்றான். உன்னுடைய பழவினையை விட வலி நிறையா இருக்கு. அது வந்துதான் தீரும். மற்றொன்று சூழினும் நீ 1000 பரிகாரம் செய்தாலும் தான் முந்துரும். உன்னுடைய கர்மா தான் முன்னாடி வந்து நிற்கும். அக்செப்ட் இட். எவ்வளவு துன்பமா இருந்தாலும் ஏற்றுக்கோ. நீ சாகல, உயிரோட இருக்க. அக்செப்ட் இட். நான் உயிரோடு இருக்கிறேன். இந்த அக்செப்டன்ஸ் வரும்போது என்ன தெரியுமா உங்களுக்கு? அந்த உயிர் மீண்டும் புத்துணர்வு பெறும். அதை மீளுதல்னு சொல்லுவோம். மீளுதல். பலவழி தெம்பு வரும். ஏன்னா அறிவு தெளிவாயிட்டு இருக்கா. அறிவு தெளிவாக ஆக ஆக உடலுக்கு இன்னும் நிறைய அந்த பிரபஞ்ச சக்தி பாய ஆரம்பிச்சிடும். அச்சமே போயிடுச்சா, வீரம் வரும், புத்துணர்வு. இப்போ மீண்டும் உயிர்த்தெழுதல். கிறிஸ்துவத்தில் சொல்றாங்களே உயிர்த்தெழுதல். இயேசு மகன் 3வது நாள் உயிர்த்தெழுந்தா. உயிர்த்தெழுதல். ஏன்னா அவர் சிலுவையில் அரைஞ்ச உடனே அது ஒரு சிம்பாலிக்கா எடுத்துக்குவோம். அப்படி வினைப்பதிவெல்லாம் போயிடுச்சு. அரும்பிறவியில் முன்வினை அறுத்துட்டார். புத்துணர்வு பெறார். இப்பதான் சொல்றாரு, ஒரு பேச்சுக்காக சொல்றேன். மீண்டு எழுந்தார். மீளுது.
மீட்பு. உங்களை நீங்களே மீட்பு எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு நீங்க ஆணித்தரமா, ஆழமா தத்துவனை செய்து ஒரு கான்ஸ்டன்ட் பீஸ் இன்னையிலிருந்து நிலைத்த சமாதானம். நாளைக்கு எது நடந்தாலும் சரி, நான் உயிரோடு இருக்கிறேன். அந்த ஒண்ணு மட்டும் மறக்காதீங்க. ஸ்டில் ஐ ஆம் அலைவ். ஸ்டில் ஐ ஆம் அலைவ். நாளை காலையில இருந்து நான் அப்படி எதுக்கு சொல்றது தெரியுமா? ஐயப்படாத, மீண்டும் அந்த குரல் ஞாபகத்துக் கொள்ளுங்க. ஐயப்படாத அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல், நான் தெய்வம், பரம்பொருள். அந்த உணர்வு தட்ட பிறகு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. என்ன நடக்குன்னு இப்ப யார்ட்டையும் ஒண்ணும் கேட்கறது இல்லை. என்ன நடக்கும். அஸ்பர் கர்மா நடக்குது. வாழ்க்கை உடம்புடன் ஒரு நல்ல சிந்தனை கொடுத்திருக்கதாக நினைக்கிறேன். நீங்க இதை வாங்கி செயலுக்கு கொண்டு வரும்.